ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். கும்பராசிக்கான வாராசி பலன் பார்க்குறாங்க. கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மிக மிக சிறப்பு. உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பிளான், இது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக நடக்கும். இதே மாதிரி வந்து ஒரு ஐடியா பண்ணி இதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணுவீங்க இல்லையா, அது எல்லாமே மிக மிக சிறப்பாக நடக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து வெற்றிகள் அடையும். எப்படி அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி அந்த 8ஆம் அதிபதி யாருன்னா புதன் பகவான். சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களுடைய சேர்க்கை வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. இது மிக மிக அற்புதமான காலகட்டம். இந்த டயத்தில் புதிய முயற்சிகள், ஒரு தொழிலில் வந்து புதுசாக வேறு மாதிரி ஒரு அந்த தொழிலை வந்து வேறு லெவலில் டெவலப் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம் கும்பராசிக்காரங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டயத்தில் புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம் கும்பராசிக்காரங்க. அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். எதிராளிகளுக்கு வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக புரியும். ரொம்ப என்னப்பா இவர் இப்படி பேசுவார் நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கலப்பா, ரொம்ப சிறப்பாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து எதிராளிகளுக்கு கொடுப்பாங்க. எதனால 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பூர்வ புண்ணியாதிபதி அவருமே பார்த்தீங்கன்னா புதன் பகவான், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான், இங்கே எல்லாமே 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 3ஆம் இடத்துலேருந்து இவங்களுடைய 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. கும்பராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமாக ஏற்பாடுகள் பண்ணலாம். எதனால் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பான காலகட்டம். இந்த மாதத்தில் திருமணம் தொடர்பான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்க. கும்பராசிக்காரங்க வந்து ஒரு தனியார் அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். உயர் அதிகாரிகள்ட்ட பாராட்டுக்களை வாங்குவீங்க. பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரிதான் பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதன் மூலமாக வந்து ஊதிய உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போது உங்களுடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள் வந்து அப்படி ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஒரு அழகாக பேசுவீங்க கும்பராசிக்காரங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பேசுவீங்க. அதன் மூலமாக அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். பாக்யாதிபதி சுக்கிரன் வந்து பாக்யஸ்தானத்திலேயே வந்து அவருடைய பார்வை பதிகிறதுனால அது நம்ம சூரிய பகவானுடைய பார்வையும் பதியுது. புதன் பகவான் பூர்வ புண்ணியாதிபதியான புதன் பகவானுடைய பார்வையும் பதியுது. பூர்வ புண்ணியம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நாளாக நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. தாராளமாக நடக்கும். புதுசாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா, புதுசாக வேலை கிடைக்குமா, தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக வேலை கிடைக்கும். அது இல்லாமல் அரசாங்க வேலைகளுக்கே முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் எல்லாமே அமையும். கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் புரோக்கர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா காரு பைக்கெல்லாம் வாங்கி விற்பீங்க இல்லையா, இதுமாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அற்புதமாக உங்களுடைய வேலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். சின்ன சின்ன வியாபாரிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பெரிய வியாபாரிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜவுளி கடை வச்சுருவங்களுக்கு, ஆபரண கடைகளை வச்சுருவங்களுக்கு, அதாவது தங்க நகைக்கடை வச்சுருப்பீங்களா, அது நகைக்கடை வச்சுருவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். கும்பராசிக்காரங்களுக்கு வந்து என்ன நினச்சி வந்து நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்களோ அந்த வேலைகளில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அவரே தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக வரப்போகிற குரு பகவான் தான். அவர் வந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பான காலகட்டம். அவருடைய 5ஆம் பார்வை வந்து 8ஆம் இடத்துல பதியுது. மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல பதியுது. இது இப்போ மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. உடல் சம்பந்தமாக, மர்ம உறுப்புகள் சம்பந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன தொல்லைகள் எல்லாமே இருந்திருந்தது எல்லாமே விலகிடும். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது.
இது மிக மிக சிறப்பு. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் தேடி 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 வரும். ஓகேங்களா? அந்த வேலைகள் வந்து அவ்வளவு ஈடுபாடோட எல்லா வேலையும் பண்ணுவீங்க. அதன் மூலமாக எல்லார்கிட்டையும் வந்து பாராட்டுக்களையும் நன்மதிப்பையும் வாங்குறதுக்கான காலகட்டம் தான் வந்து இது கும்பராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க